எல்லாருக்கும் வணக்கம். நான் ஹேமா சுப்ரமணியன். வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ். பாஸ்டானா நம்ம எப்போவுமே ஹாட்டாக நல்ல சூடாக க்ரீம் சீஸ் பாஸ்டா இல்லைனா டொமேட்டோ பாஸ்டா இந்த மாதிரி தான் நம்ம எப்போவுமே சாப்பிட்றது உண்டு. இன்றைக்கி இதே பாஸ்டா வச்சு ஒரு டிஃப்ரெண்ட்டான சாலட் ரெசிபி உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். இதில் நம்ம வெஜிடபிள்ஸ்லாம் போட்டு கொஞ்சம் சாலட் ட்ரெஸ்ஸிங்கெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி இது ஒரு கோல்ட் சாலட் மாதிரி சாப்பிட போகிறோம். ஸோ வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பசங்களுக்கு பிடிச்ச இந்த பாஸ்டா சாலட் செய்ய வேக வச்ச பெனே பாஸ்டா ஒரு கப் எடுத்துக்கலாம். ஒரு பெரிய போல் எடுத்து வேக வச்ச பாஸ்டாவை அதில் சேருங்க. இது கூட வேக வச்ச ஸ்வீட் கார்ன் ஒரு கப் ஆட் பண்ணிக்கலாம். நீல வாக்கில் நறுக்கின ஒரு குடமிளகா, விதையை எடுத்துட்டு நீல வாக்கில் நறுக்கின தக்காளி, கொஞ்சம் கொத்தமல்லி இலை தூவி, கொஞ்சம் பாஸ்டா சாலட் ட்ரெஸ்ஸிங்கையும் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம சேர்த்த எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி கலந்து விடுங்க. இப்போ லெட்டஸை கொஞ்சம் ரஃபாக கட் பண்ணி சேருங்க. ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணுறேன். அவ்வளோதான், சிம்பிளான டேஸ்டியான ஒரு டிஃப்ரெண்ட்டான பாஸ்டா சாலட் ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் 10 நிமிஷத்தில் செஞ்சிடலாம். பசங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி என்ஜாய் பண்ணுங்க. ஸோ பார்த்தீங்க இல்லையா, ரொம்ப டிஃப்ரெண்ட்டான பாஸ்டா சாலட். ஸோ ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணோம், இருக்கிற வெஜிடபிள்ஸ் வச்சு ஒரு சிம்பிள் ஈவினிங் டைம் ஏதாவது ஒரு லைட் மீல் மாதிரி சாப்பிட்ணுன்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக நீங்கள் என்ஜாய் பண்ணுவீங்க. ட்ரை பண்ணி எப்படி இருந்ததுன்னு எனக்கு சொல்லுங்கள்.